இங்க பாத்தீங்கன்னா இந்த லேடி ஒரு அபார்ட்மெண்ட் வீட்ல மெய்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லேடியும் என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரலன்னு சொல்லி கால் பண்ணி கூப்பிடுறாங்க. இவங்க வீட்ல இருக்க சமையல் வேலையும் துணி துவைக்கிற வேலையும் முடிச்சுட்டு தான் அரக்க பறக்க அவங்க வீட்டுக்கும் போறாங்க. இவங்க வீட்டு உள்ள போனதுமே 4 சப்பாத்தி மட்டும் செஞ்சு கொடு, இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே துலக்கி வச்சுன்னு சொல்றாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு மாவு பேசி ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக நேத்து வரலன்னு சொல்லி கேக்குறாங்க. மேடம் நேத்து என்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வரலன்னு இவங்களும் சொல்றாங்க. நீ என்ன வாரம் எதனா கதையை சொல்லிட்டு ஒரு நாள் லீவ் போட்டுங்கிற, சீக்கிரமாவும் வர மாட்டேன், என்னதான் உன் கதை, 3 நாள் லீவ் போட்டுக்கிற, 3 நாள் சம்பளமும் கட்டுன்றாங்க. மேடம் என் குழந்தைக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லை மேடம், 5 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு இப்படி சொல்றீங்க, தினமும் என்ன சீக்கிரமா விட்டுறீங்க, தினமும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை வாங்கி தானே மேடம் விடுறீங்க, நீ என்ன ஓவரா பேசுற, இப்படிலாம் பேசியிருந்தா நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் இவங்களும் மிரட்டுறாங்க. கோச்சிக்காதீங்க மேடம், உங்க குழந்தைய பாத்துக்கிட்டு தான் ஃபர்ஸ்ட் என்ன வேலைக்கு எடுத்தீங்க, இப்ப துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீடு கிளீன் பண்ணுன்னு சொல்லி எல்லா வேலையுமே போய் என்கிட்ட தான் குடுறீங்க, நான் எக்ஸ்ட்ரா பைசா எதுவுமே கேட்கலையே மேடம்னு இவங்களும் சொல்றாங்க. நீ என்ன கம்பெனியில வேலை செய்யற நினைப்பா, லேபர் ரூல்ஸ் எல்லாம் பத்தி பேசினுக்கிற, இதுவும் ஒரு வேலை தானே மேடம்னு இவங்களும் சொல்றாங்க. ஒழுங்கா குடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு மாசம் ஃபுல்லா லீவ் போடாம வரதுனா வா, இல்லனா உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டு மறுபடியும் மிரட்டுறாங்க. மேடம் வாரத்துல ஒரு நாள் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ் போட்டேன், அதுக்கே நீங்க சம்பளத்தெல்லாம் இப்படி பண்றீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிருந்தீங்கன்னா நான் வேலைக்கே வர மாட்டேன்றாங்க. நீ இல்லன்னா எனக்கு வேற ஆள் கிடைக்க மாட்டாங்களா, இங்க இருந்து போடின்னு சொல்றாங்க. இவங்களும் கோச்சிக்கிட்டாங்க, இருந்து வெளில போயிடுறாங்க. இந்த லேடிக்கு வீட்டு வேலை எல்லாம் சுத்தமாவே செய்ய தெரியாது. அங்க இருக்க எல்லா கலைஞ்சு போன பொருளையும் பாக்குறாங்க. இவ்வளவு சாமான தொலைகணுமே, எப்படா நான் சப்பாத்தி செய்யுதுன்னு சொல்லி யோசிச்சுனே இருக்காங்க. சப்பாத்தி பசி தெரியாம அதுல நிறைய தண்ணியும் ஊத்தி விட்டுறாங்க. பக்கத்து ரூம்ல அவங்க குழந்தை அழுகுறாங்க. பாப்பா ஆய் போயிட்டா பாரு, வந்து கழுவி விடுன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் குரல் கொடுக்குறாரு. தெரியாதனமா கோவத்துல அவளை வேலையை விட்டு போன்னு சொல்லிட்டுமே இவ்வளவு வேலையை நம்ம தானே செய்யணும், என்னடா பண்றேன்னு சொல்லி மண்டையை பிடிச்சி அப்படியே கண்ண முன்னு நின்னுக்கிறாங்க. இந்த பொண்ணு அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் வந்துட்டு வீட்டு உள்ளே வந்துட்டு கொஞ்சம் நவருங்க, சப்பாத்திக்கு மாவு பேசணும்னு சொல்றாங்க. இவங்களும் சைலண்டாங்க நின்று எனக்காக இந்த பூ வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா மேடம் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், ஹாப்பி உமன்ஸ் டேன்னு சொல்றாங்க. நீ ஒரு சரியான பைத்தியன்னு சொல்றாங்க. சேம் டு யூ மேடம் இவங்களும் சொல்றாங்க. அப்படியே 2 பேரும் சிரிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.